சீனு சார், இப்போது இந்த தென்னிந்திய முதல்வர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சி, இந்த ஒரு முயற்சிக்கான தேவை எங்கேருந்து சார் வந்தது? மற்ற பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்காக இந்த அரசாங்கம் இன்றைக்கு மக்களிடத்தில் தூக்கி எறியப்படக்கூடிய ஒரு சூழல் வந்ததற்கு பிறகு எப்படியாவது கொஞ்சமாவது கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நடத்துகிற நாடகம். இந்த நாடகத்தை அவர் தந்தையும் நடத்தினார், இவரும் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அதற்கு வேலை இல்லை. ஏனென்றால் அரசு ஊழியர்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அவர்களுடைய போராட்டம் இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது. இவர்கள் இந்த அரசாங்கம் சந்தி சிரிக்கிறது. அவர்கள் எந்த ஒரு இதுவும் கொடுத்த வாக்குறுதியை அரசு ஊழியர்களுக்கு நிறைவேற்றவில்லை என்பதற்காக, இதுவும் தேர்தல் வாக்குறுதியில் அவங்க 309, 310, 311 சொன்னதை நிறைவேற்றும் சொல்லி போராட்டம் நடத்திட்டு அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, செவிலியர்கள், மருத்துவர்கள். அதை விட மிக மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், நேற்றைக்கு புள்ளி விவரம் கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் சிறிய மளிகை கடைகள், அன்றாடம் பிழைக்கக்கூடியவர்கள் ஊரிலிருந்து இங்கே மளிகை கடை வச்சு பிழைக்கிறாங்க. 35% மளிகை கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் வரி உயர்வு. மக்கள் மேலாத்துறையில் இருக்கிறார்கள். 150% சொத்து வரி உயர்வு. மின் கட்டணத்தை 3 முறை சொல்லாமல், தேர்தல் அறிக்கையிலே மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், கொரோனாவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிவிட்டு 3 முறை உயர்த்தி விட்டார்கள். மாதம் மின் கணக்கெடுப்பு என்று மக்களை ஏமாற்றி இருக்கிறார். இந்த 3 முறை மின் கட்டணம் மக்கள் படக்கூடிய வேதனையெல்லாம் இந்த மறைக்கணும். எப்படி மறைக்க முடியும்னு கேட்கிறேன். அதுக்குதான் இவருக்கு மக்களுடைய மறதியை மூலதனமாக வைத்துத்தான் திமுக இதுவரை அரசியல் செய்தது, இப்பவும் செய்து கொண்டிருக்கிறது. மரக்காணத்தை மறக்க வேண்டும் என்று சொன்னால் பூதாகரமாக கள்ளக்குறிச்சி வந்துவிடும். கள்ளக்குறிச்சி பேசுகிறார்கள் என்று சொன்னால் வேற விஷயத்தை கொண்டு வந்து விடார். திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியை திணிக்காது, இந்தியை திணிக்காது. ஏன் இவங்க சிவதாஸ் மீனா கையெழுத்து போட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணமே தவிர, இவர்கள் தேசிய அரசியலில் போன காரணத்தினால் இவர்கள் குடும்பம் வளர்ந்தது. இன்றைக்கும் அதே தேசிய அரசியல். வரப்போவது சட்டமன்றத்துக்கு தேர்தல். இவர்கள் தேசிய அரசியலை கையில் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும். மக்களை மடைமாற்றம் செய்து எப்ப பார்த்தாலும் பிஜேபி திட்டம். மக்களை மடைமாற்ற பாக்குறாங்களா இல்ல போகாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு இருக்காங்களா? ஏன்னா வரப்போற அவங்களுக்கு இப்ப இருக்க நிலைமைக்கு எத்த தின்ன பித்தம் தெளியுன்ற கண்டிஷன்ல முதலமைச்சர் மட்டுமல்ல, அங்க இருக்கிற மொத்த பேருக்குமே தெரிஞ்சு போச்சு. இது நம்ம இது தேராதுன்னு சொல்லி நான் ஒன்னே ஒன்று தான் சார் கேட்பேன். 19 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, 19 வருஷம் மத்திய அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல, மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர முடியாது உங்களால? ஏன் முடியாது? உங்க தயவுல மத்திய அரசாங்கம் இருந்தது. கண்டிப்பா நீங்க ஆதரவு வாபஸ் சொன்னா முடிஞ்சு போச்சு, கவர்மெண்ட் போயிடும். அப்ப என்ன பண்ணுவான்? சரிப்பா, குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறு குறிப்பிட்ட விதிகளிலாவது விலக்கு வாங்கி இருக்கலாம், தரவில்லை. ஆனால் அதிமுக இருந்தது சொற்ப காலம். 13 மாசம்தான் மத்திய அரசாங்கத்தில் அதிமுக இருந்தது. முதல்ல அதிமுக 1980 சரண் சிங் அவர்களுடைய ஆட்சியில் 2 மந்திரி பெற்றார் புரட்சி தலைவர். ஒன்று சத்யவாணி முத்து, இன்னொன்று பாலாப்பழனூர். அதுவும் 6 மாதம் 7 மாதம் போயிடுச்சு. ஆனால் அதிமுக இருந்த அந்த 13 மாசத்துல நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய தங்க நாற்கர திட்டம் என்று சொல்வதை காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்திலே அதை இணைத்து மதிப்புக்குரிய பிரமோத் மகாஜன் இன்றைக்கு இருந்திருந்தால் அவரும் சொல்லியிருப்பார். தொடர்ந்து பேசுவோம் சார். சீனு சார், இப்போ மணி சார் பேசும்போது நிறைய பிரச்சனைகளை முன் வச்சார். மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க, கூட்டணி கட்சிகள் கடும் அதிருப்தியில் இருக்காங்க, கூட்டணி கட்சி எப்படா வெளியே போவோம், எதை சொல்லி வெளியே போவோம்னு காத்துட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருந்தார். அதற்காக தான் இந்த முயற்சிகளை அவங்கள போக விடாமல் பிடிச்சி இழுக்கிற ஒரு லகன் தான் பிஜேபி எதிர்ப்பு. நாளைக்கு நான் உங்களுக்கு அங்கே சப்போர்ட் பண்ண மாட்டேன், கொள்கை ரீதியான எதிரின்னு சொல்றாங்க. கொள்கை ரீதியான எதிர்ப்புலாம் இல்லையா சார்? சும்மா சார், கொள்கை ரீதியான எதிர்ப்புன்னா எங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆஃபீஸுக்கு போய் அமித்ஷாக்கு இன்விடேஷன் வச்சு அவர் திறந்து வைப்பாராங்க. இங்கே அதிமுக தான் கொள்கை ரீதியாக போராடுற கட்சி, எடப்பாடியார் திறந்து வச்சார். நான் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ பேசுனாங்க, ஒரு நாட்டில் மன்னர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் சார், உருப்பசியும் ஒவ்வாப்பினியும் செருப்பகையும் சேராதிருப்பது நாடுன்னா இதுதான் அரசு, சிறந்த அரசு. மக்கள் பசியோடு வாடக்கூடாது. ஒவ்வா பிணி
அதையும் தீர்த்து வைக்கணும். அதுவும் மக்களை வாட்டி வதைக்கக்கூடாது. செருபகையும் உள்நாட்டு கலவரமும் வெளிநாட்டு கலவரமும் இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு பேணி இது 3ஐயும் பேணி பாதுகாத்த ஆட்சி அதிமுக ஆட்சி. 31 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இப்படி பல விஷயங்கள் சொல்லலாம். காவல்துறைக்கு மரியாதை இருந்தது. இப்போ இது எதுவுமே திமுக ஆட்சியில் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லை, இதோ பாருங்க, திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் வந்து அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தத்தின் தம்பி ஸ்ரீதரன் அவங்க சம்சாரம் லைனில் விடலன்னு சொல்லி உமன் எஸ்ஐயை போட்டு ஓங்கி அரைஞ்சிட்டு அவர் மேலே வழக்கு இருக்கு. அவர் இந்த பிறந்த நாளைக்கு ஒரு பெரிய சிங்கத்தை எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. பக்கத்தில் நிற்கிறாருங்க. யாருக்கு? முதலமைச்சருக்கு பிறந்த நாளைக்கு அந்த ஸ்ரீதரன் வந்து ஒரு பெரிய சிங்கம் பித்தளையில் எடுத்து போய் கொடுத்து பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த மாவட்ட டிஎஸ்பி என்ன ஆவார் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் வந்து ஐயாவையும் கேட்குறேன். அந்த மாவட்ட டிஎஸ்பி என்ன பார்ப்பாரு? எப்பா என்னப்பா இவன் மேலே கேஸ் இருக்கு, இவன் போய் சிஎம் கூட நிற்கிறான். அவன் என்ன சொல்லுவான்? என்ன தருமபுரி மாவட்ட செயலாளர் சொன்னார் பார், கலெக்டராக இருந்தாலும் சரி, டேய் 58 இப்போ 60 வயசு வரைக்கும் அரசாங்கத்தை நடத்துகிறவனை 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிரட்டுகிறார் என்றால் ஜனநாயகமாக? தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் இல்லை, ஒரு மாவட்ட செயலாளர். ஒரு மாவட்ட நான் சொல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி. உங்கள் கட்சி ஒரு மாவட்ட செயலாளர் 60 வயசு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகாரியை மிரட்டுகிறார் என்றால், இது போல் சிஎம் பக்கத்தில் போய் நின்னா டிஎஸ்பி ஸ்ரீதரன் என்ன சொல்கிறாரு? நான் தான் ஸ்ரீதரன் பேசுகிறேன், நேற்று பார்த்தல சிஎம் பக்கத்தில் இருந்தாங்க, அவன் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து மக்களை வந்து இவங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும். தயாநிதி மாறனுக்கு ஏன் மத்திய மந்திரி பதவி கொடுத்தீர்கள், அனுபவம் இருக்கிறதா கேட்டதுக்கு மதிப்புக்குரிய கருணாநிதி சொன்னது, பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் பிரச்சனைகளை இந்தியிலே எடுத்து சொல்லுவார். அவருக்கு சரளமாக ஹிந்தி பேச தெரியும். உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? தமிழ்நாடு மக்கள் இழிச்சவாயர்களா சார்? இப்ப சார் ராமரை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம். சன்னியோ வட இந்தியா முழுவதும் எப்படி பிஜேபி பர்மிஷன் கொடுத்தா? காங்கிரஸ் ஆட்சியிலே கொடுக்கல. வெஸ்ட் பெங்கால் ஆரம்பிக்கும் போது மம்தா பானர்ஜி கெட் அவுட் சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்ப சன்னியோ கொடுத்துரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவர்கள் குடும்பம் பிழைப்பதற்காக இவர்கள் மடைமாற்றம் செய்து இதெல்லாம் மறைக்க வைக்கணும்னா தேசிய அரசியலை கையில் எடுக்கிறார். ஆகவே அன்புக்குரிய ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதிமுக வருகிற தேர்தலில் மிக பலமான கூட்டணியை அமைத்து விட்டது. அரசு ஊழியர் சங்கம் எங்களோடு கூட்டணி, சத்துணவு அமைப்பாளர்கள் எங்களோடு கூட்டணி, செவிலியர் சங்கம் எங்களோடு கூட்டணி, மருத்துவர் சங்கம் எங்களோடு கூட்டணி, வியாபாரிகள் சங்கம் எங்களோடு கூட்டணி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஜீவாதாரத்தை காப்பாற்றிய விவசாயிகளின் விடிவெள்ளி அந்த விவசாயிகள் சங்கம் எங்களோடு கூட்டணி, சிறு குறு தொழில் முனைவோர் எங்களோடு கூட்டணி, மீனவர் அமைப்பு எங்களோடு கூட்டணி, ஆசிரியர் சங்கம் எங்களோடு கூட்டணி, 7.5% பயன்பெற்ற மருத்துவ மாணவ குடும்பங்கள் எங்களோடு கூட்டணி, 50% இடஒதுக்கீட்டை பெண்களுக்கு தந்த காரணத்தினால் தாலிக்கு தங்கத்தை பிடுங்கிய திமுகவுக்கு எதிராக பெண்கள் அமைப்பு எங்களோடு கூட்டணி, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத காரணத்தினால் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் சங்கங்கள் எங்களோட இவ்வளோ பெரிய கூட்டணியை மீறி இந்த கூட்டணி வந்து என்னத்துக்கு இழிக்க போகுது? நன்றி சார், நன்றி சார், உங்களோட பாயிண்ட் இருக்கேன்.